இப்பேற்பட்ட சுயநலவாதிகள், முட்டாள்கள், அயோக்கியர்கள் இவங்கெல்லாம் இருக்கிற துறைக்கா நான் வரணும்னு ஆசைப்பட்டேன். கடவுளே, இது உனக்கே நல்லா இருக்கா? நீ நல்லா இருப்பியா? உனக்காக நான் எவ்வளோலாம் செஞ்சிருக்கேன். ஏன்பா எனக்கு மட்டும் இப்படி ஒரு நிலைமை? வேலையும் இல்ல, மனைவியும் விட்டு போயிட்டா, சினிமா சான்ஸும் போச்சு. இப்போ நான் நடு தெருவில் நிக்கிறேன்ப்பா. கடவுளே, நாராயணா, கடவுளே, நான் கூப்பிடுறதோட கேக்குதா? நாராயணா, நீ எங்கப்பா இருக்க? நாராயணா, 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 நீ எங்க இருக்க? நாராயணா, 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 நீ எங்க இருக்க? நாராயணா, நாராயணா. கூப்பிட்டியா வாசு? கதறினப்பா, கதறின. என் நிலைமைய பாத்தியா நாராயணா? ஒய்ஃபும் விட்டுட்டு போயிட்டா, வேலையும் இல்ல, சினிமா வாய்ப்பும் போச்சு. இப்ப நான் நடு தெருவுல நிக்கிறேன்ப்பா. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் வாசுதேவா? இல்ல இல்ல, இதுக்கு நான் ஆசைப்படல. இருக்கிற நிலைமையோட இன்னும் கொஞ்சம் மேல உயரமா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா நடந்தது என்ன? நீ ஆசைப்பட்டதெல்லாம் என்னாச்சு? அதான் எனக்கு புரியல நாராயணா. சுபாவை கரிச்சு கரிச்சு கொட்டுன என் அனிதா தான் எனக்கு எல்லாமேன்னு நினைச்சேன். ஆனா இப்போ அவ என்னை விட்டுட்டு போயிட்டா. சண்டாளி. அவளை திட்டாத வாசு, அவளும் நல்லவதான். அவளுடைய எதிர்பார்ப்புல என்ன தப்பு இருக்குன்னு நீ நினைக்கிற? ஆனா நான் ஆசைப்பட்டது வேறையாச்சே. கரெக்ட். அவள மாதிரி டெம்பரமெண்ட் கொண்ட ஒரு மனைவிக்கு நீ சரியான கணவன் இல்ல. உன்ன மாதிரி கணவனுக்கு அவ சரியான மனைவி இல்ல. ரெண்டு பேருமே பொருத்தமில்லாத ஜோடி. நான் என்ன தப்பு பண்ணினேன்? வாசு, உன்னுடைய குணங்கள், மூட்ஸ், உன்னுடைய பைத்தியக்காரத்தனங்கள் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு உன் கூட குடும்பம் நடத்தினாலே உன் ஒய்ஃப் சுபா, அவளுக்கு நீ என்ன சந்தோஷத்தை கொடுத்த? மாறா, நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உன் சந்தோஷம்தான் முக்கியம்னு அவ உன் கூட குடும்பம் நடத்தினாலே. மாடர்ன் கேர்ள், பணக்கார பொண்ணு, காதலிச்சவதான் மனைவியா வரணும்னு ஆசைப்பட்டியே. அந்த அனிதா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழற சுபாவம் உனக்கு இருந்ததா? எல்லாத்துக்கும் மேல இந்த 20 வருஷமா நீ செஞ்ச கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு உன் கூட குடும்பம் நடத்தினாலே சுபா, அவ என்னைக்காவது என் கிட்ட வந்து தன்னுடைய விதியை நினைச்சு புலம்பி இருப்பாளா? வாசு, நான் உன்கிட்ட ஒன்னே ஒன்னு கேக்குறேன், பதில் சொல்றியா? இந்த 20 வருஷமா வீடு வாசல் குடும்பம்னு கவனிக்காம டிராமா, சினிமா, அப்புறம் ரிஹர்சல் அப்படின்னு சுத்திட்டு இருந்தியே. உனக்கு உன் குழந்தை எப்ப தவழ்ந்தது, எப்ப எழுந்து நின்னுது, எப்ப உன்னை பார்த்து அப்பான்னு கூப்பிட்டுது? இது ஏதாவது ஞாபகம் இருக்கா வாசு? இல்ல இல்ல, இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். சுபாதான் என் தெய்வம். அப்போ நானு? இல்ல, சாரி, நீதான் தெய்வம், சுபா என் மனைவி. இப்படி வாய்க்கு வந்தபடி யாரையெல்லாமோ தெய்வம்னு கூப்பிட்டுறீங்க. இதான்ப்பா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாதி பிரச்சனைக்கு காரணமே. வாசு, நீ ஒரு சினிமா டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டியே, அதுக்கு உண்டான தகுதி உங்ககிட்ட இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். சொல்ல போனா நிறையவே இருக்கு. அதுதான் கோளாறே. வாசு, நீ ஒரு நல்ல சினிமா கலைஞன். ஆனா தமிழ்நாட்டு சினிமாவுக்கு ஏத்த கலைஞன் இல்ல. உன்கிட்ட அந்த பக்குவமும் கிடையாது, உனக்கு அந்த நெளிவு சுழிவும் தெரியாது. அப்போ என் திறமை எல்லாம் வேஸ்டா? ஏன் வேஸ்ட் நினைக்கிற? உனக்கு உண்டான நேரம் வரும்போது நீயும் பெரிய ஆளா வருவ. அது வரைக்கும் இருக்கிறத என்ஜாய் பண்ண கத்துக்க வாசு. வாசு, நல்லா புரிஞ்சுக்க. யார் வேணாலும் ஒரு முறை ரஜினிகாந்தா மாறிடலாம். ஆனா ரஜினிகாந்தாவே இருக்கிறது இருக்கு பாரு, அதுதான் ரொம்ப கஷ்டம். அதுக்கு உண்டான மனப்பக்குவம் உன்கிட்ட கிடையாது. புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். புறப்படலாமா? எங்க? வேற ஒரு ப்ரொடியூசர் கிட்டயா? வேண்டாம் நாராயணா, வேண்டாம். என்னை திரும்பவும் 2023க்கே கொண்டு போயிடு. என் ஒய்ஃப் சுபாவை பார்க்கணும், என் குழந்தைங்கள பார்க்கணும், எங்க அப்பா அம்மாவை பார்க்கணும்.
சந்தோஷமா இருக்கணும். குழந்தைய பார்க்கணும், ஒய்ஃப் கூட இருக்கணும். அசு, இதெல்லாம் நான் செஞ்சிருவேன். ஆனா கடைசியா ஒன்னு சொன்ன பாத்தியா, நான் சந்தோஷமா இருக்கணும்னு. அது மட்டும்தான் உன் கையில இருக்கு. புரிஞ்சுக்கிட்டேன். 20 வருஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு. 22 வருஷம். என்ன சொல்ற நாராயணா? ஆமா, நீ அங்க கழிச்ச 2 வருஷத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். அப்போ இந்த 2 வருஷம் ஒய்ஃபு, குழந்தை, அப்பா அம்மா இவங்கெல்லாம் நான் இல்லாம தனியாவா இருந்தாங்க? அவங்களும் தான் உன் கூட பின்னோக்கி வந்தாங்களே. வாசு, நான் வந்ததுலேருந்து உன்னுடைய பவரை காட்டு, உன்னுடைய பவரை காட்டுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தியே. நானும் என்னுடைய பவரை கொஞ்சம் யூஸ் பண்ணி உனக்கு ஒரு மாயை தோற்றத்தை உண்டு பண்ணினேன். நீயும் கனவுலகளை சஞ்சாரம் பண்ற மாதிரி சஞ்சாரம் பண்ணிட்டு திரும்பி வந்திருக்க. நான் என் கிளாக்கை ஜஸ்ட் 1 செகண்ட், ஒரு வினாடி பின்னாடி தள்ளி வச்சேன், அவ்வளவுதான். வாசு, கொஞ்ச நேரம் முன்னாடி உங்க அப்பா போஸ்ட் ஆபீஸுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார் இல்லையா, அவர் இப்ப திரும்பி வந்துருவார். உன் ஒய்ஃப் சுபா மாங்காடு கோயிலுக்கு போறேன்னுட்டு பஸ்ல இடம் கிடைக்காம இப்ப திரும்பி வந்துருவா பாரு. அப்பா வாங்கப்பா, நமஸ்காரம் பண்றேன்ப்பா. ஏய், என்னடா திடீர்னு என்னாச்சு உனக்கு? அப்பா, உங்க உடம்புக்கு ஒன்றும் இல்லையே, வேணா டாக்டர் கிட்ட போலாமா? சாயங்காலம் ஆட்டோ கொண்டு வரேன்ப்பா, நம்ம எல்லாருமா சேர்ந்து கோயிலுக்கு போலாம். வாசு, என்னடா ஆச்சு உனக்கு? 5 நிமிஷம் நான் போஸ்ட் ஆபீஸ் போயிட்டு வரதுக்குள்ள என்னென்னமோ பேசுற. ஏய், ஆனா ஒண்ணுடா, நீ சொன்னது சரியா போச்சுடா. நான் என்னென்னமோ யோசனை பண்ணிட்டு ரோட கிராஸ் பண்ண போனேனா, ஒரு லாரி வேகமா வந்தது. 1 நிமிஷம் தான்டா கூழாயிருப்பேன். நல்ல வேளை கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்து என் கையை பிடிச்சு இழுத்தாரோ, நான் தப்பிச்சேன். ஆமா, சார் யாரு? பகவான். ஓ, தெரியுமே. தெரியுமா? பகவான் தாஸ், உங்க ஆபீஸ் மேனேஜர் தானே? தெரியுமே. ம். சார் நமஸ்காரம். என் பேரு கிருஷ்ணன், வாசுவோட அப்பா. வாசு இப்படி சினிமா டிராமான்னு சுத்தின்னு இருக்கானேன்னு நீங்க கோச்ச கூடாது. அவன் ப்ரமோஷனுக்கு நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். கவலைப்படாதீங்க, வாசு இனிமே அந்த மாதிரிலாம் சுத்த மாட்டான். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் போயிட்டு வரேன், நீங்க பேசிட்டு இருங்க. ரொம்ப தேங்க்ஸ் நாராயணா, ரொம்ப தேங்க்ஸ். சரியான நேரத்துல வந்து அப்பாவை காப்பாத்தினியே. அதெல்லாம் இருக்கட்டும், அங்க பாரு, உன் ஒய்ஃப் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கா. சுபா, வா சுபா, எப்படி இருக்க நீ? உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? ஏன் இப்படி இழைச்சு போயிட்ட? என்னாச்சு உங்களுக்கு? 10 நிமிஷம் வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள என்னென்னமோ பேசுறீங்களே. நம்ம மாங்காடு கோயில் வரைக்கும் போலாம்னு வெளியே புறப்பட்டு போனேன். பஸ்ஸே கிடைக்கல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வீட்டு பெருமாள் தரிசனமே போதும்னு திரும்ப வந்துட்டேன். இங்க வந்து பார்த்தா நீங்க எதோ பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சுபா, உன்கிட்ட மனசு விட்டு பேசி எவ்வளோ நாளாச்சு. நாம வேணா 4 நாள் லீவு போட்டு கொடைக்கானல் போயிட்டு வரலாமா? உனக்கு தெரியுமா, நான் பேங்க்ல ப்ரமோஷன் எக்ஸாம் கூட எழுதலான் இருக்கேன். அப்போ சினிமா வாய்ப்பு? அது வரும் போவும். அச்சச்சோ, என்னாச்சு உங்களுக்கு? வெளியே ஏதாவது போனீங்களா? எதையாவது மிதிச்சீங்களா? டாக்டர் கூப்பிடவா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, he is perfectly normal. நீ உள்ள போ, நான் அவங்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். யார் இந்த ஆளு? உங்களை ஏதாவது மிரட்டினாரா? இந்த ஆளு பார்வையே சரியில்லையே. சுபா கண்ணு, எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, ஐ எம் ஆல் ரைட். நீ உள்ள போ. இல்ல இல்ல, நான் மாட்டேன். அப்பா, டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. மசூதியில சாமியா இருப்பார், கூப்பிட்டு வந்திருக்க சொல்லுங்க. சுபாமா, நான் நார்மலா தான் இருக்கேன் பாரு, ஐ எம் ஓகே. இல்ல இல்ல, வேணும்னா நானே போய் குருக்கள் கிட்ட மந்திரிச்ச விபூதி வாங்கிட்டு வரவா? ஐயோ சனியனே, உள்ள போயேன். என்ன சொன்னீங்க? திரும்ப சொல்லுங்க. சனியனே, உள்ள போன்ன. அப்பா, இப்பதான் எனக்கு உயிரே வருது. நீங்க நார்மலா தான் இருக்கீங்க. பகவானே. கூப்பிட்டியாம்மா? உன்னை யாரையா கூப்பிட்டா? நான் கடவுளை கூப்பிட்டேன். பகவானே. பாத்தியா வாசு, நான் கூடவே இருக்கேன். கூப்பிட்ட குரலுக்கு ஏன்னு கேக்குறேன்.
ஆனா நான் எங்கேயோ இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு பகவானே அப்படின்னு மேல பார்த்து கூப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னை விட மந்திரிச்ச விபூதியையும் தாயத்தையும் நம்புறாங்க. நான் நேர்ல வந்தா யார் என்ன நம்ப போறாங்க? நான் நம்புறேன் நாராயணா. வாசு, நீ சந்தோஷம் வந்தாலும் ஒரேடியா சந்தோஷப்படுற, கோபம் வந்தாலும் ஒரேடியா கத்துற. அளவா இருக்க கத்துக்க வாசு. வாசு, நான் யார் யாருக்கு எதை கொடுத்தா அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேனோ அதை நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா சந்தோஷமா இருக்கிறது மட்டும் அவங்க கையில தான் இருக்கு. புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நாராயணா. நான் இனிமே என் ஒய்ஃப் சுபா கூடவே இருப்பேன். எங்க அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்குவேன். என் குழந்தைங்களோட நிறைய விளையாடணும். 24 மணி நேரமும் அவங்க கூடவே இருக்க போறேன். எதுக்கு? மறுபடியும் அவங்க உன்னை பைத்தியம்னு சொல்றதுக்கா? வாசு, எப்போதும் போல சாதாரணமா இருக்க கத்துக்கோ. அவங்க மேல அன்பா இருக்க தெரிஞ்சுக்க, அவ்வளவுதான். ஓகே, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பட்டுமா? புறப்படுறியா? ஒரு 2 நிமிஷம் இருந்துட்டு போலாமே. 2 மினிட்ஸ்? உங்க டைமா என் டைமா? உன் டைம் தான். என் டைமா? என் டைம்ல 2 மினிட்ஸ் இஸ் a லாங் பீரியட். சரி வாசு, ஆனா நான் போறதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது கொடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். ஏதாவது கேள. எனக்கு ஒன்னும் வேண்டாம் நாராயணா, இருக்கிறதே போதும். வாசு, நீ முழுவதுமா மாறிட்டேங்கிறதுக்கு இது ஒண்ணுதான் அத்தாட்சி. இருந்தாலும் என் சுபாவப்படி நான் ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் கேள, என்கிட்ட தயவு செஞ்சு கேள. இல்ல நாராயணா, எனக்கு என்ன வேணும்? ஒன்னே ஒண்ணுப்பா. கேளு. கேளு. நான் பாட்டுக்கு ஆபீஸுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கணும். என்னோட கலை தாகத்துக்கு நாடகம் போடணும். ஓகே, கிராண்டட். என்னோட நாடகத்துக்கு நிறைய டேட்ஸ் கிடைக்கணும். நல்லா கூட்டம் வரணும். ஹலோ, ஒரு செகண்ட் இங்க பாருங்க. இதெல்லாம் நடக்கிற விஷயமா? ஏதாவது அசக்கு தரமா வாக்கு கொடுத்து மாட்டிக்காம சீக்கிரம் வாங்க, தெரிஞ்சுதா? வாசு, நீ கேட்குற வரத்தை கொடுக்குறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு செகண்ட், ஒரு வினாடி வெயிட் பண்றியா? நான் வந்துடுறேன். ஒரு செகண்டா? என் டைமா உன் டைமா? எங்க டைம்ல தான்ப்பா.